அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு. ஐயோ நிறைய காசு தேவைப்படுது, என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சா ஆரம்பிச்சோம், அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம், அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க. அப்படி அண்ணி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும்? எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். கோவிட் டைமில் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது. அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க. அப்போ தொடர்ந்து அதை செஞ்சாங்க. அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது, எப்பா அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா உங்ககிட்ட சொல்லலை, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. தியாதேவ் 2 பேருமே வந்து மாதம் 300 வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க.